Okay, let's start with the age of Chaucer. We have in first one we have 10 chapters. Age of Chaucer, Age of Shakespeare, Age of Dryden அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஏஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை நம்ம புக்கை வந்து லைன் பை லைன் ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏஜை பொறுத்த வரைக்கும் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அது கம்பல்சரி முக்கியம். ஒரு ஏஜ் படிக்கிறீங்க அப்படின்னா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், அந்த ஏஜ்ல பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, இது ரெண்டும் கம்பல்சரி படிக்கணும். தென் மேஜர் ஆத்தர், ஏன்னா நமக்கு 10 சாப்டருமே ஆத்தரை பேஸ் பண்ணி தான் நேம் வச்சுருவாங்க. ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் டெனிசன் எல்லாமே ஆத்தரை பேஸ் பண்ணி தான் பேர் வச்சுருவாங்க. அதனால அந்த ஆத்தரை நீங்கள் கம்பல்சரி தரவு பண்ணணும். அவரோட பயோகிராஃபி, இயர் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் டெத்து, ஒர்க்ஸு, ரைட்டிங் ஸ்டைல், இது எல்லாமே அவரை பற்றி என்னென்னலாம் அந்த புக்கில் கொடுத்து அத்தனையுமே தரவு பண்ணும். அதனால மேஜர் ஆத்தர். தென் ஹிஸ் மேஜர் ஒர்க், ஒவ்வொரு ஆத்தருக்குமே செட் ஆஃப் ஒர்க்ஸ் அந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த டெக்ஸ்ட்டில் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும். ஹட்சன் புக்கில் வந்து இப்போ சாசர்னா ஒரு 10 ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒரு 7-8 ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் படித்தா பத்தாது, கூகுளில் போய்ட்டு இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு அவரை பற்றின அடிஷ்னல் ஒர்க்ஸ், இந்த புக்கில் இல்லாத அடிஷ்னல் ஒர்க்ஸை கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஷின் டேக்கர் இந்த புக்கில் இருந்து கேட்கலாம், ரொம்ப ரேராக அவரோட நாலேஜில் இருந்து கூட கொஷின் செட் பண்ணிடலாம், நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி செட் 99% அப்படி வாய்ப்பு இல்லை, ஒருவேளை அப்படி செட் பண்ணிட்டா அதுக்கும் நம்ம தரவாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கூகுளில் போய்ட்டு இல்லை நானே கூட மெட்டீரியல் அனுப்புகிறேன், அந்த மெட்டீரியல் கூட இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் தரவு பண்ணி படிச்சாகணும். தென் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ், மேஜர் ஆத்தர் படிச்சுட்டு அவரோட எல்லா ஒர்க்ஸுமே படிக்கணும். தென் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் அந்த மேஜர் ஆத்தரோட ரைட்டிங் ஸ்டைல். மேஜர் ஆத்தரோட ரைட்டிங் ஸ்டைல் படிச்சுட்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக என்னென்ன ஆத்தர் இருக்காங்க, ஹட்சன் புக்கில் இருக்குது, புக்கில் இல்லாதது ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். அவங்களோட ஒர்க்ஸ் இதெல்லாம் படித்தாதான் தரவாக நீங்கள் படிக்க முடியும். ஒரு ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக படிக்க முடியும். இது இல்லாமல் ராமச்சந்திர நாயர் அதையும் நம்ம படிச்சாகணும். ஓகே, shall we start with the age of Chaucer? Are you ready? Yes sir, ready sir. The age of Chaucer. The age of Chaucer. Geoffrey Chaucer was born in the region of Edward III, lived through that of Richard II and died the year after Henry IV. Each and every line is a MCQ. நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் அப்ரோச் எப்போ இருக்குன்னா ஒவ்வொரு லேண்ட்ல இருந்தும் 3 or 4 MCQஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. முடிஞ்சா புக்கு வாங்கிடுங்க. புக்கை வாங்கிட்டு புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன MCQ கேட்கலாம்? சாசர் பிறந்த எந்த ரீஜன்ல இருந்தாரு, எந்த பீரியட், யார்? ஜெஃப்ரி சாசர் வாஸ் born in region of dash அப்படினு கொடுத்து எட்வர்ட் 3, ரிச்சர்ட் 2, ஹென்றி 4, ஹென்றி 5 அப்படி ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஒரு MCQ. ஜெஃப்ரி சாசர் வாஸ் born in the region of reign of எட்வர்ட் 3, lived through that of dash கொடுத்துடலாம். ரிச்சர்ட் 2 died the year after ஹென்றி 4, அங்க வந்து dash கொடுத்துடலாம். ஹென்றி 4 ascended the throne. ஸோ இது ஒரு 1 மார்க். இந்த மாதிரி நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் லைன் பை லைன் கவர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்வர்ட் 3 எப்போ ஆட்சிக்கு வந்தது? 1327 ஆட்சிக்கு வந்தார். 1327 ஆட்சிக்கு வந்தார். 77 வரைக்கும் இருந்தார். 50 இயர்ஸ் ஆட்சி பண்ணார். 1377 வரைக்கும் எட்வர்ட் 3 இருந்தார். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் 2 எப்போ இருந்தாருன்னா 1377 இருந்து 1399 வரைக்கும் இருந்தார். 1377 இருந்து 1399 20 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்காரு ரிச்சர்ட் 2. தென் ஹென்றி 4 வந்து 1399 ஆட்சிக்கு வராரு. அடுத்த 1 இயர்ல இறந்துட்டார். 1400 இறந்துட்டார். இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம தெரிஞ்சுக்க விஷயம். சாசர் இங்கிலாந்துல வாழ்ந்த இடத்துல மூணு கிங்ஸ் ஆட்சி பண்ணாரு. எட்வர்ட் 3,
ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. இது யார் யார் எந்தெந்த இயர்ல ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். Then his life thus covers a period of glaring social contrast and rapid political change. Edward Drains marked the highest development of medieval civilization in England. அவரோட லைஃப்ல வந்து ஒரு சோஷியல் கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஜெஃப்ரி சாசர் இங்கிலாந்துல வாழ்ந்த காலத்துல ஒரு கிளாரிங் சோஷியல் கான்ட்ராஸ்ட். வாட் இஸ் சோஷியல் கான்ட்ராஸ்ட் அண்ட் ரேபிட் பொலிட்டிக்கல் சேஞ்ச். இதுவுமே ஒன் மார்க்ல கேட்கலாம். ஜெஃப்ரி சாசர்ஸ் லைஃப் கவர்ஸ் a period of glaring dash and dash கொடுத்துட்டு கீழ 4 ஆப்ஷன் தரும். சோஷியல் கான்ட்ராஸ்ட் அண்ட் ரேபிட் பொலிட்டிக்கல் சேஞ்ச், அதான் ஆன்சர். வாட் இஸ் மீன் சோஷியல் கான்ட்ராஸ்ட்? சமூகத்தில் நிறைய எதிரும் புதிரமான விஷயங்கள். ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப போரா இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த நோபல்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியா லைஃப் என்ஜாய் பண்ணா, இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சோஷியல் கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு. பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து ரொம்ப இருந்துச்சு. நம்ம பார்த்தல 3 கிங்ஸ் ஆட்சி பண்ணிருக்காங்க. 3 கிங்குக்கும் தனித்தனி ஸ்டைல். அவங்களோட ஆட்சியில இருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப லிபரலா இருந்திருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப டைரனிக்கா இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட். எட்வர்ட் ரெய்ன்ஸ் மார்க்ஸ் தி ஹையஸ்ட் டெவலப்மெண்டல் ஆஃப் மெடிவல் சிவிலைசேஷன் இன் இங்கிலாந்து. மெடிவல் பீரியட்னு சொல்றோம்ல, அது ஹையஸ்ட் மெடிவல் பீரியட் அப்படின்னா சாசரோட ஏஜ் தான். மெடிவல் பீரியட்ல வந்து ஹையஸ்ட் மெடிவல் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சாசரோட ஏஜ். இட் வாஸ் ஆல்சோ தி மிட் சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவல்ரி. Underline this word, very very important, or write it down in your notebook. English chivalry. Chaucer's age is called dash. Another English chivalry. Midsummer of English chivalry. That's very important. Midsummer of English chivalry. What is meant by English chivalry? English chivalry. கேள்விப்பட்டிருப்போம். இந்த இங்கிலீஷ் சிவல்ரிங்கிற வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாட் இஸ் இங்கிலீஷ் சிவல்ரி? சிவல்ரினா என்னது? இட் இஸ் கான்டக்ட் ஃபார் நைட்ஸ். சிவல்ரி மீன்ஸ் a code of conduct for knights. நம்ம இது வந்து மெடிவல் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்த மாதிரி மெடிவல் பீரியட். இட்ஸ் நாட் அ மாடர்ன் பீரியட். இட்ஸ் எ மெடிவல் பீரியட். மெடிவல் பீரியட்ல வந்து மேஜரா என்ன சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா, என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்? ஃபியூடல் சிஸ்டம் இருந்துச்சு. மெடிவல் ஏஜ்ல பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து ஃபியூடல் சிஸ்டம். இட்ஸ் நாட் டெமோக்ராட்டிக், இட்ஸ் நாட் கேபிட்டலிசம். நம்ம வெவ்வேறு சொசைட்டி படிப்போம்ல, கேபிட்டலிஸ்டிக், கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்டிக், டெமோக்ராட்டிக், அது மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க அப்ப இருந்த சிஸ்டம் பேர் என்னது? இட்ஸ் கால்ட் feudalism. It's called feudalism. Feudalism அப்படின்னா என்னன்னா, the entire nation or the entire country belongs to the king. இப்ப நம்ம 10 ஏக்கர் 20 ஏக்கர் நம்ம நிலம் வச்சுக்கிறோம்ல, தனியார் நிலம், அரசு நிலம், இந்த மாதிரிலாம் எதுவுமே பிரிவா கிடையாது. the entire land belongs to. அவர் என்ன பண்ணுவார்? அந்த ஒட்டுமொத்த லேண்டையும் he will divide it into many parts and give it to baron. baron அப்படிங்கிறவங்க அவர் கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர். அவங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு வந்துடும். இந்த ஏரியா நீ வச்சுக்கோ, இந்த ஏரியா நீ வச்சுக்கோன்னு. பேரன் இன் டர்ன் should help king with a army support. எப்ப வெளியில இருந்து போர் வருதோ அப்பெல்லாம் பேரன் என்ன பண்ணும்? அந்த பேரன் தனியா ஆர்மி வச்சிருப்பாரு. அந்த ஆர்மியை வச்சு கிங்குக்கு போர் நடக்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதான் பேரன் வந்து இது. தென் he also collects taxes from the people and give a part of it to the king. ஒரு பகுதி டாக்ஸ் பீப்புள்கிட்ட கலெக்ட் பண்ணி அது கிங் கப்பம் கட்டுறன்னு சொல்லுங்களா, அது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பேரன் என்ன பண்ணுவாரு? அந்த நிலத்தை ஃபுல்லா அவரே வந்து யூஸ் பண்ண மாட்டாரு. he divided into many parts and give it to the knights. knights கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த நைட்ஸ்க்கு நிலத்தை பிரிச்சு கொடுத்துருவாரு. இந்த ஏரியால நீ இன்சார்ஜ், இந்த ஏரியால நீ இன்சார்ஜ்னு. அந்த நைட்ஸ் வந்து வில்லன்ஸ் இருப்பாங்க. வில்லன்ஸ்க்கு வந்து நிலத்தை பிரிச்சு கொடுத்து விவசாயம் பண்ண வைப்பாங்க. 4 லேயர்ஸ் இருக்கு: கிங், பேரன், நைட், வில்லன். Do you have any doubt in this? Do you have any doubt? The feudal
Do you have any doubt? ப்ளீஸ் ரிப்ளை மீ. அப்பதான் வந்து நான் ஆடிபிளா இருக்கனா கிளாஸ் கனெக்ஷன்ல இருக்கான்னு எனக்கு தெரியும். Am I audible? Yes sir, yes audible. ஓகே, அப்பப்ப நான் क्वेश्चंस கேட்கறதுக்கு வந்து ரெண்டு பர்பஸ் இருக்கு. ஒன்னு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாங்கிறது, ரெண்டாவது வந்து நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்காங்கிறது. ஒரு இந்த ஃபியூடல் சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. கிங் இருப்பாரு, பேரன் இருப்பாங்க, நைட் இருப்பாங்க, தென் வில்லன்ஸ். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு கேண்டர்பரி டேல்ஸே புரியும் ஃபர்ஸ்ட். அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஷிவல்ரி, இப்போ இங்கிலீஷ் ஷிவல்ரி அப்படின்னா இந்த நைட்ஸ் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட். நைட்ஸ்னா இப்படி இருக்கணும், தே ஷுட் ஹெல்ப் 3 people. யாருன்னா எல்டர்லி பீப்புள், விமன் அண்ட் சில்ட்ரன். இவங்களுக்கு எங்க ஆபத்து நடந்தாலும் அது வந்து அவங்கள போய் காப்பாற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? நைட்ஸோட பொறுப்பு. தென் தே ஷுட் பி ஜெனரஸ், தே ஷுட் பி பிரேவ். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில இவங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் இருக்கு. அதான் இங்கிலீஷ் ஷிவல்ரி. அது வந்து ரொம்ப பீக்ல இருந்த டைம் வந்து சாசரோட பீரியட். இங்கிலீஷ் ஷிவல்ரி ரொம்ப பீக்ல இருந்த டைம் வந்து இது சாசரோட பீரியட். The spirit of his court was that of the romantic idealism which fills Chaucer's own Knight's Tale, and the story of his successive wars with France and of the famous victories of Crécy and Poitiers, as written in Chronicles of Froissart, reads more like a brilliant novel than a piece of sober history. என்ன சொல்றாங்க அப்படின்னா, the period வந்து full of romantic idealism. It fills with the spirit of court was filled with romantic idealism. சொசைட்டில என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே சாசரோட ஒர்க்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி மச். ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து சொசைட்டிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம எழுதுவாங்க. வாட் இஸ் கால்ட் லிட்ரேச்சர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கால்ட் லிட்ரேச்சர்? Can anybody answer me? I don't like this dead silence. Literature is a mirror of life னு சொல்லலாம் சார். Mirror of life, very good. That is the basic definition. Very good. Literature is the mirror of life. Then நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க mirror of life னு. அதே நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன். It is a mirror that reflects 5 relationships. அப்படிதான் சொல்றாங்க. அது ஒரு mirror. It reflects 5 relationships. One is man's relationship with God. Man's relationship with God. ஏன்னா நிறைய லிட்ரேச்சர் நம்ம வந்து காடை பத்தி படிப்போம். ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் தான் இருக்குல்ல, பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஒர்க்ஸ் நம்ம எதை பத்தி படிப்போம்? கிரீக் ரோமன் ஒர்க்ஸ்ல காட் அதிகமா வருவாங்க. Gods. Man's relationship with God, not simply God. Man's relationship with God. அது a kind of literature. Then man's relationship with man. ஒரு fellow man, இன்னொரு அது மேனா இருக்கலாம், உமனா இருக்கலாம். ஒருத்தர் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்றாரு, இல்ல அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ரெண்டு ஹியூமனுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரிஃப்ளெக்ட் பண்றது இன்னொரு கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர். ஃபர்ஸ்ட் வந்து காடுக்கும் மேனுக்கும் காடுக்கும். செகண்ட் ஒன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் ஏ மேன். தேர்ட் ஒன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ மேன் அண்ட் அ சொசைட்டி. செகண்ட் வந்து மேனுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். தேர்டு a single man's relationship with a huge society. ஒரு மாஸோட அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன் மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர். மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர். ஒரு நேச்சருக்கும் ஒரு ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நம்ம ரொமான்டிக் போயம்ஸ்லாம் பார்த்தா அவங்க வந்து பெரும்பாலும் எந்த 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 டைப்ல வருவாங்க? மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர். Then fifth type, can anyone tell what's the fifth type? Man's relationship with himself. அவனுக்கு நடந்த குறிப்பா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக், இந்த மாடர்ன் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஃபிஃப்த் டைப் தான் வரும். இது அஞ்சு டைப் 5 ஏஜா பிரிக்கலாம். ரோமன் அண்ட் கிரீக் பீரியட் வந்து மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், தென் மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் மேன். போகும்போது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொன்றா. இந்த 5 டைப் தான் லிட்ரேச்சர் வந்து
இந்த 5 டைப்பை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ஒட்டுமொத்த லிட்ரேச்சரோட தீமையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஈஸியா. ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் எல்லா தீமோட மீனிங்கும் உங்களால ஈஸியா தீமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப சாசர் எதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்றேன்னா மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் அவர் காலத்துல சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இவரோட ஒர்க்ஸ் வந்து நிறைய ரெஃப்ளெக்ட் பண்றது. he never reflects god, nature இல்ல his own ஐடியாலஜி இதெல்லாம் எதுவுமே அவர் சொல்றது கிடையாது. இவரோட ஒர்க்ஸ் ஃபுல்லாமே எதை பத்தி இருக்கு? இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த சொசைட்டி. அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மெடிவல் ஏஜ்ல இருந்த அந்த ரொமான்டிக் ஐடியலிசம் அவரோட ஒர்க் நைட் ஸ்டைல்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரொமான்டிக் ஐடியலிசம்ங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கு. அது வந்து எதுல ரெஃப்ளெக்ட் ஆகுது? இட் ரெஃப்ளெக்ட்ஸ் இன் த நைட் ஸ்டைல். அதே மாதிரி வார் வித் பிரான்ஸ் அதுவும் அவரோட ஒர்க்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது. which is the famous war that went throughout சாசரோட லைஃப்ல ஃபுல்லா நடந்துட்டு இருந்த வார் என்ன வார்? ஒன் சிங்கிள் வார் that happened. Can anyone answer me? War of Roses, sir. 100. No, War of Roses 1455 to 1485. இப்பெல்லாம் செத்துப்பிட்ட வார் ஆஃப் ரோசஸ்ல அவரு இறந்துட்டாரு. Which is the war? 100 years war. 100 years war. 1337 to 1453. sir. சாசர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு சாசர் இறந்தப்பறம் தான் முடிஞ்சது. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸ்க்கும் ஒரு 100 years கண்டினியூஸா வார் நடக்குது. Even though it is called 100 years war, it actually happened 120 years. சாசர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சாசர் இறந்தப்பறம் தான் என்ன நடக்குது? போர் முடியுது. அந்த டைம்ல வந்து நிறைய சின்ன சின்ன பேட்டில்ஸ் அதுல வந்து இங்கிலாந்து வின் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரசி, CRECY, கிரசி, பாய்டஸ் இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். அந்த பேட்டில்ஸை பத்திலாம் எதுல எழுதியிருக்காங்க அப்படின்னா கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஃப்ராய்சாட். இது வந்து வேற ஒரு ஆத்தர், கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஃப்ராய்சாட் அப்படிங்கிற வேற ஒரு ஆத்தர் அவரோட ஒர்க்ல அதை எழுதியிருக்காரு. அது வந்து சாசர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவரை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து சாசர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த அது வந்து வெறும் ஹிஸ்டரி அல்ல. இட்ஸ் நாட் a sober history. It's like a brilliant novel. ஹிஸ்டரி ஒரு எப்படி எழுதிருக்காருன்னா அது ஒரு நாவல் டைப்ல எழுதிருக்காரு. அது வந்து சாசர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸ்ட்ராங் இன் இட்ஸ் சார் உங்க வாய்ஸ் அப்பப்போ பிரேக் ஆகுது சார். நாட் கிளியர் சார். Am I audible? Yes sir, now you are audible sir. England went forth on its career of foreign conquest in a mood of buoyant courage, and every fresh trend served to give further stimulus to national ambition and pride. இங்கிலாந்து வந்து அந்த 100 years வார் நடக்கும் போது தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியே அதுக்கு வருது. பிஃபோர் 100 years வார் பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு ப்ரைட் இல்லை. நமக்கு எப்போ நம்ம இந்தியன் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்மளே இந்தியன் அப்படின்னு பெருமையா ஃபீல் பண்ற டைம் வந்து எப்பன்னா எதர் பாகிஸ்தான் சைனா ஏதோ ஒரு நாட்டோட சண்டை போடும்போது நமக்கு இந்தியன் அந்த தேசப்பற்று அதிகமா வரும். ஒரு நேஷனல் ப்ரைடு கிடைக்கும். நம்மளாம் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைடு கிடைக்கும். அந்த ப்ரைடு இங்கிலீஷ் பீப்புளுக்கு எப்ப கிடைச்சுன்னா இந்த 100 years. Yes. Yes, tell me. Someone answered. Okay. அந்த ப்ரைடு வந்து ஒரு நேஷனல் ப்ரைடு அப்படிங்கிறது இந்த 100 years வார் டைம்ல தான் ஃபார்ம் ஆகுது. சாசர்
அதே மாதிரி இங்கிலாந்து வந்து எக்ஸ்பான்ஷனுக்கான ஒரு இது ஆரம்பிச்சது இப்பதான். இது எல்லாமே 1 மார்க்ல கேட்கலாம். நான் ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். நீங்க வந்து அது 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, which is newly established in England during Chaucer's period அப்படின்னு கேட்பாங்க. What is newly established during Chaucer's period? என்ன ஆன்சர்? You can see the text and tell me. What is newly established during Chaucer's period? Yes, answer me. Unity, yes, sir. Yes, very good. Unity. ஒரு நேஷனல் யூனிட்டி வந்து அப்பதான் வருது. பிஃபோர் தட் இங்கிலாந்துல வந்து 7 கிங்டம்ஸ் இருந்த காலம்லாம் இருந்துச்சு. ஒரே நாட்டுல வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டுல சேர சோழர் பண்ணிருந்த மாதிரி இங்கிலாண்டே 7 மன்னர்கள் தனித்தனியா ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் கண்ட்ரியே வந்தது இந்த டைம்ல தான். தட் மீன்ஸ் மெடிவல் பீரியட்ல 1200 1300 அந்த டைம்ல தான். பட் தேர் வாஸ் another side of this picture. ஒரு பக்கம் இங்கிலாந்து வந்து போர்ல நிறைய ஜெயிச்சுட்டு வருது. பீப்புள் they became pride of their nationality. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துருக்கு. பட் at the same time there is another side of the picture. ரெண்டு சோஷியல் கான்ட்ராஸ்ட் பார்த்தோம்ல. The king and nobility led a very gain debonair life. Trade expanded and among the commercial classes wealth increased. But the masses of the people were meanwhile sunk in the condition of deplorable misery. ரெண்டு கான்ட்ராஸ்டபிள் பிக்சர் இருக்கு. ஒரு பக்கம் கிங்கும் நோபல்ஸும் ரொம்ப ஒரு லக்ஸூரியஸ் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க. ட்ரேடிங் கிளாஸ் இந்த பக்கம் இந்த டைம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அட் த சேம் டைம் காமன் பீப்புள், த மாஸ் ஆஃப் பீப்புள், புவர் பீப்புள் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்றாங்க? they suffer a they undergone a deplorable misery. ஒரு சொல்ல முடியாத துயரம் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு துயரத்துல வந்து அவங்க இருக்காங்க. Pestilence after pestilence ravaged the land, and then in 1948 came the awful epidemic called the Black Death, which in a single year swept away more than a third of the entire population, and which reappeared in 1962, 1967, 1362, 1367, 1370. ஒரு பக்கம் வார்னால ப்ரைடு, இன்னொரு பக்கம் அந்த ரிச் போருக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கு. கிங்ஸ்லாம் ஓவர் ரிச்சா இருக்காங்க, புவர் பீப்புள் ரொம்ப போரா இருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை. அண்ட் அனதர் சைடு பெஸ்டிலன்ஸ், தொற்று நோய் வந்து நிறைய பரவுது. குறிப்பா பிளாக் டெத் அந்த இயர் கம்பல்சரி கேட்பாங்க. 1348 பிளாக் டெத்தோட இயர் என்னது? 1348. ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் 1348. சாசர் வந்து ஒரு 4 or 5 years அல்லது ஒரு 8 years இருந்த ஒரு காலகட்டத்தில் பிளாக் டெத் வந்துச்சு. தென் அகைன் மறுபடியும் வருது 1362, 1348 வந்து 1362, 1367, 1370 மறுபடியும் வருது. ஃபெமைன் ஃபாலோட் பிளேக். ஃபர்ஸ்ட் பிளாக் டெத் வருது. பிளாக் டெத்துக்கு அப்புறம் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து காலி ஆயிடுச்சு. பாப்புலேஷனே வந்து 1/3 ஆஃப் த பாப்புலேஷன், 3 பங்கு காலி ஆயிடுச்சு. அதனால என்ன நடக்குது அப்படின்னா லேபர் ப்ராப்ளம். அக்ரிகல்ச்சர் வந்து பெரிய லேபர் ப்ராப்ளம் வருது. அந்த லேபர் ப்ராப்ளம் வந்து ஃபெமைன், ஒரு பஞ்சத்தை கொண்டு வருது. பெரும்பாலான விவசாயிகள் விவசாயமே பண்ண ஆளே இல்லை, அப்படியே சும்மா இருக்கனால உணவு பற்றாக்குறை வருது. உணவு பற்றாக்குறைனால என்ன வருது? வேகன்ஸ் அண்ட் தீவ்ஸ் மல்டிபிள். திருடங்க நிறைய பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே செயின் ஆக்ஷன் மாதிரி வந்துட்டே இருக்கு, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. டைரனஸ் லாஸ் ஃபார் ரெகுலேட் லேபர் ஒன்லி மேட் பேட் மேட்டர்ஸ் வர்ஸ். அதனால என்ன பண்றாங்க? லேபர் லா கொண்டு வராங்க. லேபரை ரெகுலேட் பண்றதுக்காக லாஸ் கொண்டு வராங்க நிறையா. அந்த லா எல்லாமே இன்னும் விஷயத்தை வந்து ரொம்ப மோசமாக்குது. The French wars which had given temporary glory to the arms of Edward were fraught with disastrous consequences for his successor. அந்த 100 years war எட்வர்ட் டைம்ல ரொம்ப குளோரியஸா இருந்தது. ரொம்ப வெற்றி மேல வெற்றி வந்துட்டே இருந்துச்சு எட்வர்ட் டைம், அதாவது 1377 முன்னாடி வரைக்கும். அடுத்து ரிச்சர்ட் 2 வரும்போது அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாமே வந்து ரிச்சர்ட் 2 மேல தான் உழுது. ஒரு வார்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும்? பாவர்ட்டி, டாக்ஸேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே யாரை பாதிக்குதுன்னா ரிச்சர்ட் 2 பாதிக்குது, ஹிஸ் சக்சஸர். Their enormous cost had to be met by heavy burdens of taxation, which were the immediate cause of a general rising of a common folk under
வாட் டெய்லர், ஜாக் ஸ்ட்ரா அண்ட் anthropologist ஜான் பால். டாக்ஸ் அதிகமா போட்டதுனால ஒரு ரெவல்யூஷன் வருது. அந்த ரெவல்யூஷன் பேர் பெசன்ட் ரிவோல்ட். இந்த ரெவல்யூஷன் பேர் என்னது? பெசன்ட் ரிவோல்ட். அந்த பெசன்ட் ரிவோல்ட்டை லீடர்ஷிப்பா இருந்து பண்ணது வாட் டெய்லர். நேம்ஸ் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், இயர்ஸ் ரொம்ப முக்கியம். வாட் டெய்லர், ஜாக் ஸ்ட்ரா அண்ட் ஜான் பால். Who among the following is not linked with peasant revolt அப்படி கொடுத்துட்டு இந்த 3 பேர் கொடுத்துட்டு ஜான் வைக்லிஃப் பேர் கொடுத்தலாம். அப்ப யார் ஆன்சர் இருப்பா? Is it Wat Taylor, Jack Straw or John Ball or John Wycliffe? Who among the following is not linked with John Wycliffe sir. Following John not Wycliffe. linked. John Wycliffe. இந்த 3 பேர் வாட் டெய்லர், ஜாக் ஸ்ட்ரா அண்ட் ஜான் பால் 3 பேர் சேர்ந்து பெசன்ட் ரிவோல்ட் லீட் பண்ணி கொண்டு போறாரு. பெசன்ட் ரிவோல்ட் என்னன்னா பெசன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிச்சர்ட் டூக்கு எதிராக அவர் போட்ட டாக்ஸ்க்கு எதிராக ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வராங்க. அதை ரிச்சர்ட் டூ வந்து வெற்றிகரமா முடக்கிட்டாரு. அது ஒன்றும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகல, அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே ஒரு அஜிடேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு. பெசன்ட்ஸ் எல்லாமே ஹாப்பியா இல்லை, ஒரு அஜிடேஷன் கிங் மேல ஒரு அஜிடேஷன் இருக்குங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டு. இது வந்து யாருன்னு கேட்பாங்க, கம்பல்சரி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வரும். Those who called this was a sign of widespread social unrest. Political troubles also grew apace under Richard's unwise and despotic rule, and constitutional conflicts between the kings and his subjects resulted in endless discord and confusion. ரிச்சர்ட் வந்து எப்படிப்பட்டவர்னா பீப்புளோட ஒன்று க்ளோஸா இல்லாத ஒரு அரசர், ஒரு அன்வைஸ் கிங், பீப்புளோட தேவை என்ன தெரிஞ்சுக்காத ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார். பீப்புளோட எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது மக்களுக்கும் அவருக்குமான ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிச்சு. The temper of England of Charles' closing year was therefore very different from that of the England into which he had been born. Much of glamour had gone from life and men were more conscious of stern realities. சார்ல்ஸ் பிறந்தப்ப இருந்த இங்கிலாந்து இப்ப இல்ல, அவர் சாகும்போது இல்ல. அந்த 70 இயர்ஸ் 60 இயர்ஸ்ல, நாட் ஈவன் 70 இயர்ஸ், ஜஸ்ட் 60 இயர்ஸ்ல இங்கிலாண்டோட செட்டப் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இருந்த க்ளோரி, அப்ப இருந்த நேஷனல் ப்ரைட் எல்லாமே வந்து போயிட்டு கிங்குக்கு எதிராக மக்கள் போராடுற லெவல்ல வந்துருச்சு. So far, do you have any doubts? இந்த பேராகிராஃப்ல அப்படியே 1 மார்க்கா கன்வெர்ட் பண்ணி படிக்க முடியுமா? You have to convert each and every single sentence into a MCQ. Yes sir. Savingla. Yes sir. Yes sir. You have to convert this every line into an MCQ and study, prepare. Okay, we'll move to the next paragraph. Among the causes which greatly contribute to the increasing evils of Charles' age, he must reckon the corruption of the church. சாஸ்திரோட ஏஜும் நான் சொன்னேன்ல, ஒரு ஏஜ் எடுத்துட்டாலே சொசைட்டி அண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கணும். சாஸ்திரோட ஏஜ் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பிளாக் டெத், ஃபெமைன் அண்ட் பெசன்ட்ஸ் ரிவோல்ட். இது 3 அப்படியே சேர்ந்து ஒரு இதாக நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் டெத், ஃபெமைன் அண்ட் பெசன்ட்ஸ் ரிவோல்ட். ஃபர்ஸ்ட் பிளாக் டெத் வருது, தென் ஃபெமைன் வருது. பிளாக் டெத்னால லேபர்லாம் கிடைக்காதனால பஞ்சம் வருது. ஃபெமைன்னால பெசன்ட்ஸ் ரிவோல்ட் வருது. அதுக்கான இயர் வந்து 1381. பெசன்ட்ஸ் ரிவோல்ட்டுக்கான இயர் வந்து என்னது? 1381. அது புக்ல தரல, நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. பெசன்ட்ஸ் ரிவோல்ட்டோட இயர் வந்து 1381. பீப்புள் அசோசியேட்டட் வித் பெசன்ட்ஸ் ரிவோல்ட் வந்து நம்ம பார்த்தோம் 3 பேர், ஜாக் டெய்லர், ஜான் பால், ஜாக் ஸ்ட்ரா. அடுத்து செகண்ட் வந்து கரப்ஷன் ஆஃப் த சர்ச். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் டெத், ரெண்டாவது கரப்ஷன் ஆஃப் த சர்ச். இந்த பீரியட்ல வந்து ரொம்ப சர்ச் வந்து கரெக்டா இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அவரோட கண்டெம்பரரி டெக்ஸ்ட்ல எழுதியிருக்காரு. ஆஃப் ஸ்பிரிச்சுவல் zeal and energy very little was now left in the country. The greater prelates heaped up wealth and lived in a godless and worldly way. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சாஸ்திர முன்னாடி பிரீஸ்ட் எல்லாமே மாங்க்னா அந்த மொனாஸ்ட்ரி விட்டு வெளியே வர மாட்டாங்க. They lived in utter poverty.
டூரிங் த டார்க் ஏஜஸ் ஏர்லி மெடிவல் ஏஜஸ் தான் வந்து மாங்க் அப்படின்னாலே தே ஷுட் லிவ் இன் அட்டர் பாவர்ட்டி. பட் டூரிங் சார்லஸ் ஏஜ் தே பிகன் டு கேதர் அப் வெல்த். நிறைய சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப லக்ஸரியஸா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வந்து அந்த ஹை ரேங்க் இருக்கக்கூடிய பிரீஸ்ட். The rank and file of the clergy were ignorant and careless. The mendicant friars were notorious for their greed and profligacy. Friars ஆகட்டும் மாங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கிரீடாவும் வெல்த் மேல ஒரு அளவுக்கு அதிக ஆர்வம். இது எல்லாமே சாசர் என்ன பண்றாரு? சாசர் himself, as we shall presently have to note, took little serious interest in social reform. Yet the portraits which he draws for us of the fat, pleasure-loving monk, the merry and wanton friar, and the clever rogue, the pardoner, who wanders about hawking indulgences, relics. Chaucer எப்படிப்பட்ட பையனா? He is not a social reformer. இதுவும் ஒரு மார்க்ல கேட்கலாம். Chaucer, which of the following is true about Chaucer? அப்படி கொடுத்துட்டு he is a serious social reformer. True or false? Chaucer is a serious social reformer. Is it true or false? False, sir. Little serious. Yes, little serious. Or for the social reformer interest கிடையாது. He wants to he wants to portray the society as it is. சொசைட்டில என்ன இருக்கோ அதை அப்படியே பிரசன்ட் பண்ணணும் சார். அதுலயுமே has some political intentions. அது வந்து பின்னாடி பார்ப்போம் எப்படி பிரசன்ட் பண்ணாரு அப்படிங்கிறத. சொசைட்டில இருக்க விஷயத்தை அப்படியே காமிக்கிறாரு. பட் அதை ரிஃபார்ம் சாசருக்கு வந்து அதை பத்தின எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இஸ் நாட் அ ரிஃபார்மர். இப்போ 20th சென்ச்சுரியில் இருந்த நிறைய பேர் இப்ப நார்வீஜியன் ரைட்டர் ஹென்ரி கிப்சன் அவங்களாம் எழுதினது இருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் பெர்னட் ஷா, ஒரு சொசைட்டில ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணுங்கிறதுக்காக இருந்தாங்க நிறைய விஷயம். ஆனா சாசர் வந்து அப்படி கிடையாது. இஸ் நாட் அ சோஷியல் ரிஃபார்மர். இருந்தாலும் அவர் வந்து கேன்டர்பரி டேல்ஸ்ல வந்து ப்ளஷர் லவிங் மாங்க், ஒரு மாங்க் வந்து ப்ளஷர் லவிங்கா இருக்காரு. மெரி வாண்டன் ஃப்ரையர், ரோக் பாடனர் வந்து ரோக் மாதிரி இருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. Who is the rogue presented by the Chaucer? அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். Who is the clever rogue portrayed by the Chaucer? யாரு? மாங்க், ஃப்ரையர், பார்டனர். யாரு? ஸ்பார்டனர். Who is the pleasure loving person portrayed by the Chaucer? இந்த questions convert பண்ணி கொடுக்கலாம். You should focus on that. Yes, monk. Show that he was alive to the shocking of the things which existed in the religious world of his time. It is at this point that we recognize the importance of the work of John Wycliffe. இந்த பீரியட்ல ஜான் வைக்லிஃப் அப்படின்னு ஒருத்தர் வரு, the morning star of reformation. Very very important phrase about John Wycliffe. Who is called the morning star of reformation கேட்பாங்க. It's John Wycliffe. Morning star of renaissance அப்படின்னா யாரு? Chaucer. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினேசான்ஸ் அப்படின்னா இட்ஸ் சாசர். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா வைக்லிஃப். ஈவினிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அண்ட் ரினேசான்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஸ்பென்சர். மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினேசான்ஸ் வந்து சாசர், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் வந்து வைக்லிஃப், ஈவினிங் ஸ்டார் ஆஃப் போத் Renaissance and Reformation வந்து ஸ்பென்சர். எஸ். இந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளஸ் சொசைட்டில பிரசன்ஸ் ப்ராப்ளம் இருந்தப்போ ஒரு 3 பேர் வராங்க. வாட் டெய்லர், ஜான் ஸ்ட்ரா, அவங்களாம். சர்ச்சில் ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு யார் வரா? ஜான் வைக்லிஃப். That earnest and intrepid man gave best of his life to the great task of reviving spiritual Christianity in England. And in carrying out his mission, he wrote religious pamphlets, sent his poor priests and itinerant preachers far and wide with the message of the gospel, and with the help of his disciples produced a complete English version of the Bible, the first translation of the scriptures into any modern vernacular tongue.
This is very important question. Who translated the first modern vernacular Bible? Wycliffe. Wycliffe. Who is the first translator of Bible into a modern vernacular tongue? அதுக்கு முன்னாடிலாம் ஹீப்ரூல இருந்து லட்டின் அது மாதிரி லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணல. வைக்லிஃப் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாரு. வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் டிசைபிள்ஸ். அவரோட டிசைபிள்ஸ்க்கு பேர் என்ன இருக்கு? There is a name for his disciples. Anyone knows? வைக்லிஃப் வந்து அவர் மட்டும் செய்யல, as a group of disciples அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் செயல்பட்டாங்க. அவங்க தான் வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. லோலார்ட்ஸ். வெரி குட். LLARDS லோலார்ட்ஸ். வைக்லிஃபோட ஃபாலோவர் பேர் வந்து லோலார்ட்ஸ். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. அது லோலார்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பைபிள் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. they are the one வைக்லிஃப்ஸ் அந்த ரெவல்யூஷன் லோலார்ட்ஸ் தான். Social unrest and the beginning of new religious movement. Chief active focuses in England of the latter 14th century. சாசர் டைம்ல 2 முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்னு வந்து சோஷியல் அண்ட்ரஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிளாக் டெத் அண்ட் பெசன்ட் ரிவோல்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், நியூ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், இந்த லோலார்ட்ஸ்ங்கிற மூவ்மெண்ட். இது ரெண்டு தான் வந்து 14th century முக்கியமா இருக்கு. And there is another influence, the third influence, which did much to change the current of intellectual interest and thus affected literature very directly. மூணாவதா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா லிட்ரேச்சரை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம். அது என்ன சொல்லுவாங்க? came from a new learning. என்னது learning? What is that called? Third influence, new learning. இதுமே 1 மார்க் கேட்கலாம். Which are the 3 influences during Chaucer's age? One social and religious movement. Third one new learning. Fourth ஏதாவது கொடுத்துட்டு which is not one of the influence of Chaucer's age அப்படி கேட்கலாம். Third influence என்னது? New learning. அதுக்கு இன்னொரு பேர் வந்து Renaissance. The new learning க்கு இன்னொரு பேர் வந்து Renaissance. Thus far scholarship had been largely the concern of the church, and men's thought and feelings about themselves and the world had been governed almost entirely by theology, ecclesiastical idea, and the medieval habit of mind were still controlling elements in Chaucer's period. But their sway was not very different split. வரைக்கும் சாசர் பீரியட் முன்னாடி வரைக்கும் அது எங்க இருந்துச்சா? சர்ச்சில் மட்டும் தான் இருந்துச்சு. மாங்க்ஸ் மட்டும் தான் படிச்சவங்களா இருப்பாங்க. பீப்புள் படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் illiterate. படித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா யாரா இருப்பாங்க? மாங்க்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களும் படிச்சிருப்பாங்க தியாலஜி, எக்லிசியாஸ்டிக்கல் ஐடியாஸ். இதுதான் வந்து நாலேஜ் அப்படினாலே either it may about theology or ecclesiastical ideas. இத பத்தி தான் இருந்துச்சு. ஒரு செக்யூலர் லேர்னிங் அப்படிங்க இல்ல. செக்யூலர்னா நான் ரிலீஜியஸ். எப்படி வருது, எங்க இருந்து வருது அப்படிங்கறதா ரெனசான்ஸ். இத பத்தி பார்க்கறதா வந்து என்னது? எஸ் Half of your voice is breaking, sir. வாய்ஸ் பிரேக். Yes, sir. Okay, let me change the network. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். Okay, sir. Thank you, sir. The third influence is new learning, Renaissance. The spirit of literature of the classicals antiquity. Concept of awakening of enthusiasm not only for the art, also for the moral ideas of Greece. Actually, Renaissance எப்ப நடந்துச்சு? ரெனசான்ஸ்ங்கற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணவே இல்ல ஹட்சன். ரெஃபர்மேஷன் நானா தான் சொல்றேன். ஹட்சன் என்ன பண்ணவே இல்ல.
ஆனால் தான் ரினேசான்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ரினேசான்ஸோட ஆக்சுவல் இயர் வந்து 1450. ரினேசான்ஸ்ங்கிறது ஆக்சுவலாக happened after 1453. The new learning start ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரோம், கிரீஸ் இவங்கெல்லாம் வந்து எப்போ இருந்தாங்கன்னா 800 AD 1100 AD அந்த மாதிரி டைம்ல, அதாவது சாரி 800 BCல ஆரம்பிச்சு, நாட் AD, 800 BCல ஆரம்பிச்சு 200 AD வரைக்கும் இருந்தாங்க. ரோம் கிரீஸ்ல வந்து லிட்ரேச்சர் வந்து ரொம்ப பீக்ல இருந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த 50 பிஃபோர் கிறிஸ்ட், 40 பிஃபோர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 50 முன்னாடி, 40 முன்னாடி அந்த அகஸ்டஸ் இருந்த காலத்துல ரொம்ப பீக். அப்புறம் அந்த லேர்னிங் எல்லாம் மறந்துட்டாங்க. அகைன் 1300 இயர்ஸ் கழிச்சு திரும்ப அந்த புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோமன் லிட்ரேச்சர், கிரீக் லிட்ரேச்சர்லாம் எடுத்து என்ன பண்ண இருக்கிறாங்க, யூரோப்பியன்ல இருக்கக்கூடிய பீப்புள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலரைஸ் ஆகுது. அது எப்போ ரொம்ப பாப்புலரைஸ் ஆகுது? 1453க்கு அப்புறம். ஆனா சாசர் பீரியட்லயுமே அதோட ஸ்லைட்டா அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தான் இவர் சொல்றாரு, he never used the word renaissance. இவர் வேற வேர்டு யூஸ் பண்றாரு. என்னங்கிறத வரும்போது சொல்றேன். ரினேசான்ஸ் போல ஒரு வேற வேர்டு யூஸ் பண்றாரு. சாசரோட ஏஜ்ல இத்தாலியில, குறிப்பா நாட் இன் இங்கிலாந்து, இன் இத்தாலி கிரீக் அண்ட் ரோம படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The intellectual expansion unto men's effort to liberate themselves from theological trammels that were the two celebrated Italian. நம்ம 3 இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து பெசன்ட்ஸ் ரிவோல்ட், அதுக்கு 3 பேர் பார்த்தோம். செகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கரப்ஷன் ஆஃப் த சர்ச், அதுக்கு ஒருத்தர் பார்த்தோம். யாரு? ஜான் வைக்லிஃப். தேர்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஹியூமனிசம், அது செகண்ட் லைன்ல இருக்கு பாருங்க, ஹியூமனிசம். தேர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹியூமனிசம். அதுக்கு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ. Who among the following influenced humanism, the concept of humanism அப்படின்னு கேட்டா பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ. வாட் இஸ் மீன் பை ஹியூமனிசம்? ஹியூமனிசம் அப்படிங்கிறது சாசஸ் பீரியட்ல தான் வந்து இங்கிலாந்துக்குள்ள நுழையுது. ஸ்லைட்டா இத்தாலியில வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு, இங்கிலாந்துக்குள்ள வருது. வாட் இஸ் மீன் பை ஹியூமனிசம்? இந்த வேர்ட்ல இருந்து நீங்க சொல்லலாம், ஹியூமனிசம். What is meant by humanism? Human as the center of the creation. அதான் ஹியூமனிசம். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து காட் தான் வந்து சென்டரா இருப்பாங்க. சென்டர் ஹியூமன் வந்து ஒரு பப்பட்டு தான். ரோமன் லிட்ரேச்சர், கிரீக் லிட்ரேச்சர் எடுத்து பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மைக். அவர் என்ன நினைக்கிறோம், ஹியூமன் லைஃப் இஸ் கண்ட்ரோல்ட் பை டெஸ்டினி அண்ட் ஃபேட். கிரீக் லிட்ரேச்சர்ல, ஹியூமன் லிட்ரேச்சர்ல இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் லைஃப் இஸ் கண்ட்ரோல்டு பை டெஸ்டினி அண்ட் ஃபேட். அவங்களுக்கும் தனியா இண்டிவிஜுவலா எந்த ஒரு முடிவு எடுத்தும் செயல்பட முடியாது. ஆனா அந்த கான்செப்ட் எல்லாம் உடைச்சு மேன் இஸ் த சென்டர், மேன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த என்விரான்மெண்ட். மேன் வந்து அவனோட சுய முடிவு கொண்டு வந்த அந்த கருத்துக்கு பேர் தான் அது ஹியூமனிசம். அதுக்கு பேர் தான் அது ஹியூமனிசம். மேன் அஸ் த சென்டர் ஆஃப் த கிரியேஷன். இது மட்டும் இல்ல, கிரேட் செயின் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது பாப்புலர் ஆச்சு. அது இந்த புக்ல சொல்ல, நான் அடிஷனலா சொல்றேன். நான் இதெல்லாம் அடிஷனலா சொல்றேன்னா அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, because I won't repeat it. கிரேட் செயின் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சாசரோட பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. வாட் இஸ் மீன் பை கிரேட் செயின் ஆஃப் பீயிங்? வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து ஒரு ஹையரார்க்கில கொண்டு வந்துட்டாங்க. இந்த டைம்ல வந்து ஒரு ஹையரார்க்கி ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காட்,
அடுத்து வந்து ஹியூமன், அடுத்து வந்து அப்படியே அனிமல்ஸ்ல ஒவ்வொரு அனிமல்ஸ் 4 இருந்து அப்படியே ஓனா கொண்டு வராங்க. அத இந்த ஹையரார்க்கியை கொண்டு வந்தது இந்த டைம்ல தான். ஹியூமனிசமும் கிரேட்சன் ஆஃப் பீயிங்கும் தே ஆல்வேஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இந்த ஐடியா வந்து சாசர் பீரியட்ல வந்து எங்க பரவுது? which country humanism first take place? கிரீஸ் ரோம்ல தானே சார் இருந்துச்சு. இட்டாலி, நாட் கிரீஸ் அண்ட் ரோம். இட்டாலி. கிரீஸ் ரோம்ங்கிறது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். அந்த ரீடிங்க மறுபடியும் எந்த நாட்டுல படிக்கிறாங்க? ஆக்சுவலி ரோம்ங்கிறது தான் ரெண்டுமே ஒண்ணுதான். ரோம் இருந்தா தான் இட்டாலி. பட் ரோம்ங்கிறது நம்ம வந்து நடந்த சிவிலைசேஷன் ரோம்னு சொல்லுவோம். இப்ப கரண்ட்ல இருக்க பீரியட் வந்து இட்டாலின்னு சொல்லுவோம். அந்த ரோம்ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் எங்க படிக்கிறாங்க? இட்டாலியில. எக்ஸாம் வந்து இட்டாலியன் கிட்ட இட்டாலி தான் ரைட் ஆன்சர், நாட் கிரீக் அண்ட் ரோம். அந்த இட்டாலிங்கிற கண்ட்ரில படிக்கிறாங்க. Understand? Yes sir. Where its effects was soon shown in the quickened sense of beauty, the delight of life, the spirit which began to appear in the now literature. In the ideology, beauty, delight in life, free secular spirit, இதெல்லாம் வந்து ஹியூமனிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ரிலீஜியஸ் புக்ஸ்லாம் இது இருக்காது. பியூட்டியோ, டிலைட் இன் லைஃபோ, செக்யூலர் ஸ்பிரிட்டோ எதுவுமே வந்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்காது. அது எல்லாமே இதுல தான் வருது. ஃபர்ஸ்ட் சாஸ்திரோட இதுதான் பாப்புலர் ஆகுது. It is here that we remark the rise of the vast complex movement which was presently to culminate in the Renaissance. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் போய் எதுல ரீச் ஆகுது அப்படின்னா ரினேசான்ஸ்ல போய் ரீச் ஆகுது. இப்ப ஆரம்பிச்ச அந்த ஸ்டடி வந்து கொஞ்சமா ரீச் ஆகி ரினேசான்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணுது? ரீச் ஆகுது. Of which we shall have much more to say later. அது later chapters சொல்றது. We shall indeed learn that in England adverse conditions long held field of religious activity, so that in the that of activity this country had to wait till the 16th century before the purpose of the were fulfilled. But Eastern European countries like Italy, Greece, இந்த கண்ட்ரிஸ் தான் 14th செஞ்சுரியிலே பரவ ஆரம்பிச்சிச்சு. அது இங்கிலாந்துக்கு எப்போ 16th செஞ்சுரியில தான் வருது. எது? த நியூ லேர்னிங்கிறது இட்டாலியன், கிரீஸ் இங்கெல்லாம் வந்து 14th செஞ்சுரியிலே பரவ ஆரம்பிச்சது. அது ஸ்லோவா எப்பதான் இங்கிலாந்துல வந்து சேருது? 16th செஞ்சுரியில தான் சேருது. ஆனா ஒரு பார்ட்டை மட்டும் சாசர் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஹியூமனிஸ்டோட ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் இங்கிலாந்துக்கு சாசர் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அது எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கறத பின்னாடி சொல்லுவாங்க. பட் to have a little power asset, humanism has to be included among the formative influences of the literature of Chaucer's age. சாசரோட இதுல இருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்பதான் சாசரோட இதுல ஸ்டார்ட் ஆகுது. பட் அது பீக்கு போனது ஷேக்ஸ்பியரோட ஏஜ்ல 200 years கழிச்சு. Shall we continue? Do you have any doubts? யாருக்கு பார்த்தா டவுட்ஸ் இருக்கா? Do you want to share anything? Geoffrey Chaucer, who is so much the greatest figure in English literature of the 14th century that he has thrown all his contemporaries completely into the shade, was born about 1314 in London, where his father did flourishing business in the merchant winter. ஜெஃப்ரி சாசர் வந்து 14th செஞ்சுரியில ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிகர். அவர் டைம்ல இருந்த மற்ற எந்த ரைட்டர்ஸுமே இவருக்கு ஃபேமஸ் இல்லைங்கிற அளவுக்கு அவர் எப்படிப்பட்ட ரைட்டர்? ஃபேமஸ் ரைட்டர். மற்ற எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு ஃபேமஸ் ரைட்டர். அவர் பிறந்தது எப்ப அப்படின்னா 1340ல. அவர் பிறந்தது வந்து 1340, about 1340, நாட் எக்ஸாக்ட்லி. ஒரு சில ரைட்டர்ஸ் என்ன சொல்றாங்க 1343ன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் அவர் பிறந்தாரு இன் லண்டன். அவங்க அப்பா வந்து
ஒரு மெர்ச்சன்ட், வைன் விக்கிற மெர்ச்சன்ட். We know practically nothing about his childhood, but it is wide and varied scholarship which he must have enjoyed the advantages of liberal education. அவரோட சைல்ட்ஹுட் பத்தி எதுவுமே தெரியல, ஆனா ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன் அப்படிங்கிற மட்டும் தெரியுது. At 17 he received a court appointment as a page to the wife of Duke of Clarence. Important one more question, mark this. At the age of 17 he got the appointment as a page to the wife of Duke of Clarence, Edward III's third son. எட்வர்ட் 3 ஓட தேர்ட் சனோட வைஃப்க்கு அவர் என்னவா இருக்காரு? 17th ஏஜ்ல பேஜ். சர்வன்ட் பாய். பாய் சர்வன்ட் இஸ் கால்ட் பேஜ். சின்ன வயசு பையன் ஒரு சர்வன்ட்டா இருக்காரு. யாருன்னா எட்வர்ட் 3 கிங்கோட தேர்ட் சனோட வைஃப்க்கு, டியூக் ஆஃப் கிளாரன்ஸோட வைஃப்க்கு. In 1359, அதாவது ஒரு 19 years he was with the English army in France, where he was taken prisoner, but he was soon ransomed and returned to England. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் ஆர்மியில போய் பிரான்ஸ்ல சண்டை போடுறாரு. சண்டை போட்டப்புறம் அவர் வந்து அங்க பிரிசனர் பிடிச்சி வச்சுறாங்க. அவருக்கு ரேன்சம், அந்த ரேன்சம் அமௌண்ட் கூட ஒரு புக்ல சொல்லியிருந்தாங்க. 20 மார்க்ஸ்ங்கிறது அப்ப இருந்த காசு. 20 மார்க்ஸ் கொடுத்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காப்பாத்தி கூட்டு வராங்க. Sometime after this he married. He became valet of the king's chamber. From that time onward he was for many years closely connected with the court. அப்புறம் மேரேஜ் பண்றாரு. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்லயே highly connected with court. He was often interested with the diplomatic missions on the continent. Two of them began being to Italy. அப்புறம் இவர் வந்து நிறைய டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்க நிறைய கண்ட்ரிஸ் அனுப்புறாங்க. அதுல 2 டைம் அவர் எங்க போறாரு, இத்தாலி. He was thus brought into the direct touch with Italian culture in the days of early Renaissance, and may even have met Petrarch and Boccaccio, to the former of whom he made pointed reference in the prologue to the Clerk's Tale. Very important question, mark this. அவருக்கு இட்டாலிக்கு போகும்போது அங்க இருக்க ரினேசான்ஸை கொஞ்சம் இங்க கொண்டு வந்துட்டாரு. நான் சொன்னேன்ல, இங்கிலாந்துல இருந்து ரினேசான்ஸே நடக்கல, இந்த நியூ லைனே நடக்கல, ஆனா சகாசர் மட்டும் அதை கொஞ்சம் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வர்றாருன்னா, இவர் இட்டாலிக்கு போகும்போது அங்க பெட்ரார்க்கி பொக்காஷியும் பார்த்துட்டு அவங்கள மாதிரியே அந்த கிரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர் வந்து இங்கிலாந்து கொண்டு வர்றாரு. அதுல முக்கியமா ஒருத்தரை பத்தி அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. யாரை பத்தி? give reference about Petrarch in his Clerk's Tale. ஒரு Clerk's Tale, Prologue to Canterbury Tales-ல Clerk's Tale அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த Clerk's Tale-ல பெட்ரார்க்கை பத்தி அவர் வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தராரு. இதுவும் உண்மை கேட்கலாம். சாசர் மேக்ஸ் எ பாயிண்டட் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தரலாம். எந்த டேல்? Clerk Tale sir, reference. Very good. Yes, very good. பெட்ரார்க்கை பத்தி ரெஃபரன்ஸ் Clerk's Tale வருது. During these years, he received many marks of royal favor and for a time sat in parliament as a knight of the shire of Kent. This is also a very important question. For எந்த provincesல நைட்டா இருந்தாரு? கென்ட், ஷேர் ஆஃப் கென்ட். கென்ட்டுக்கு வந்து வருது நைட்டா இருந்தாரு. But after the overthrow of Lancastrian party and the banishment of his special patron, John of Gaunt, he fell on the evil days with the approaching age, felt actual pinch of poverty. 1377 வரைக்கும் தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஈவன் 1384 வரைக்கும் கூட. ஆனா ரிச்சர்ட் அவரோட ஜான் ஆஃப் கண்டோட அவர் பதவியில் நீக்கின அப்புறம் who is John of Gaunt? His patron. And Richard III-யோட third son. Richard III-யோட third son. அவர்தான் ஜான் ஆஃப் கண்ட். ஹென்றி ஃபோரோட அப்பா. ஹென்றி ஃபோரோட அப்பா. ரிச்சர்ட் III-யோட தேர்ட் சன். ஏற்கனவே டியூக் ஆஃப் கிளாரன்ஸ் சொன்னல, அதுவும் ஜான் ஆஃப் கண்ட் தான். ஹென்றி ஃபோரோட அப்பாவும் ஜான் ஆஃப் கண்ட். ரிச்சர்ட் III-யோட தேர்ட் சன். அவர் தான் இவருக்கு பேட்ரன். பேட்ரன் மீன்ஸ் ஓல்டு இங்கிலீஷ்லயும் மெடிவல் இங்கிலீஷ்லயும் பேட்ரன் அப்படிங்கிற சிஸ்டர் வச்சு ஒரு
போயட் வந்து நம்ம இப்ப ஸ்போர்ட்ஸ்லாம் ஸ்பான்சர்னு சொல்றோம்ல, அது மாதிரி இது ஒரு போயட்டுக்கு வந்து அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட், பொலிட்டிக்கல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அது மாதிரி சாசருக்கு வந்து ஜான் ஆஃப் கட் தான் பேட்டர்னா இருந்தது. ரிச்சர்ட் 2 ரொம்ப பவர்ஃபுல்லான அப்புறம் சாசர் வந்து ரொம்ப டிக் போயிட்டாரு. Fortune of John of Gun's son, Henry IV, things mended with him, and the grand option at once placed him beyond wanton anxiety. At Christmas 1939, he took long lease of a house at Westminster, which is others he still looked forward to many years of life. Henry IV வந்து 1399ல வராரு. இந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியம். 1377 ரிச்சர்ட் 2 வந்து 1377 1399ல ஹென்ரி 4 ஆட்சிக்கிறாரு. அப்போ வந்து ஹென்ரி சாசருக்கு ஒரு ப்ராமிஸ் கிடைக்குது. பரவாயில்ல, நம்ம பேட்டர்னோட சன் தானே வராரு, அவரோட பாவர்ட்டி எல்லாமே போகுது, அவருக்கு மறுபடியும் போஸ்ட் எல்லாம் கிடைக்குது. மினிஸ்டர்ல ஒரு பெரிய ஹியூஜ் தங்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாள் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தங்க ஆரம்பிக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி டைட் ஹியர். புதைக்கிறாங்க. திஸ் ஆல்சோ corner in Westminster Abbey. Who is the first poet to be buried in Westminster Abbey? சாசர் சார். PG 2008-5 அந்த क्वेश्चंस எடுத்து பாத்தீங்கன்னா PGTRB கேட்டிருப்பாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் அபேல போயட் ஏரியால புதைக்கப்பட்ட முதல். It is important to remember that his education as a poet, Chaucer's education was twofold. As a poet, அவரோட எஜுகேஷன் வந்து டூஃபோல்டு. என்னன்னா இவர் போயட்டை கத்துக்கிட்டார் அப்படின்னா பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அவருக்கு அந்த he read lot of literature during his visit to France and Italy. நடக்கும்போது அங்க இருந்து நிறைய லேர்ன் பண்றாரு. went to Italy. இட்டாலிக்கு போறப்ப learned a lot from Italian literature. நிறைய லிட்ரேச்சர் வந்து படிச்சுக்கிறாரு. of it came from life. செகண்ட் லிட்டரேச்சர் கத்துக்கிறாரு. ஒன் இட்டாலியன் லிட்ரேச்சர்ல இருந்து. செகண்ட் வந்து வாழ்க்கையில பாக்குறத அப்படியே என்ன பண்றாரு, நேரடியா எழுத ஆரம்பிக்கிறாரு. லிட்ரேச்சர் இந்த கண்டெம்பரரி டேல்ஸ் எல்லாமே அவர் லைஃப்ல எழுதியிருப்பாரு. பார்த்த விஷயத்தை அப்படி. One of his autobiographical passage, he tells us how after a long day over his accounts, he would go home at night and there pour over his ஃபேம்ல ஒரு autobiography passage வந்து இது ஒன் மார்க். Whether it is in SET or NET exam. ஏதோ எக்ஸாம்ல நான் பார்த்துருக்கேன். ஹவுஸ் ஆஃப் எந்த ஒர்க்ல இவர் ஆட்டோபயோகிராஃபி வருது அப்படி கேட்டுருக்காங்க. which of his following works, எந்த ஒர்க்? ஹவுஸ் ஆஃப் ஃபேம் தான் சார். அதுல அவரை பத்தி அவர் சொல்றாரு. என்ன, ஒரு நாள் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அக்கௌண்டன்ட்டா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு கிங்ஸ் லைப்ரரியில. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் குறிப்பா ரிச்சர்ட் பீரியட்ல நான் வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எப்படி நான் இந்த லிட்ரேச்சர்லாம் படித்தேன் அப்படி. பட் ஹி வாஸ் நாட் எ மியர் புக்மேன், நார் வாஸ் ஹி வாஸ் லீஸ்ட் எ விஷனரி லைக் ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன். ஹி வாஸ் ஆன் த கான்ட்ராக்ட் எ மேன் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். மேன் மட்டும் கிடையாது, புக்கை படிச்சுட்டு அப்படியே எழுதுற கிடையாது. ஹீஸ் எ மேன் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் அஃபேர்ஸ், உலகத்தை பற்றி எழுதக்கூடியவர். He had traveled much, he had seen life. His business at home and abroad brought him into intimate relations with people of all sorts. With his quick insight into character and his keen eye for
everything dramatic and picaresque and humorous. Is a kind of poet to profit by such varied experiences. அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹோம்ல, அவரோட சொந்த கண்ட்ரில, அப்ராட்ல நிறைய பீப்புள்ஸை போய் சந்திக்கிறாரு, நிறைய டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்ல போறாரு. இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் என்ன பண்றாருன்னா, he has a lot of experiences which he can translate into as a literature. There's much that is purely bookish in his writings, but in the best of them we are always aware that he is not merely drawing upon. அவரோட புக்ல வந்து புக்கிஷாவும் ஒரு சில விஷயம் இருக்கு, படிச்சதும் பிளஸ் அது மட்டுமே கிடையாது, but that is his genius is being knowledge of life itself. Shall we move on to the next subheading? அடுத்து போலாம். From Saturday onwards the class will be till 8:30. Shall we continue? Yes, sir. Chaucer, it is usual and convenient to divide. Important one more question. Chaucer's literary career is divided into how many periods? கேட்பாங்க. எத்தனை பீரியட்? 3 period. Are called his French, his Italian, his English period. அது எப்படி பிரிச்சு? Italian period, English period பிரிச்சுக்காங்க. His genius of poetry and romance, which formed the favorite reading of the time of his youth. First ஒரு ஆரம்பிக்கிறாரு, அவர் படிச்ச ஒரு புக்கை அப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவரோட ரைட்டிங் வந்து அப்படிதான் ஆரம்பிக்குது. அவருக்கு பிரெஞ்சில் படிக்கிறார், இங்கிலீஷ், நாட் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், அதை பேஸ் பண்ணி அப்படியே எழுத ஆரம்பிக்கிறார். நேச்சுரலி he followed the fashion and his early done on French models. அவரோட ஒர்க் எல்லாமே early writings எல்லாமே French பேஸ் பண்ணி. Thus, besides translating portions at least of the then popular Roman de la Rose, he wrote, among other quite imitative things, an allegory on the death of Blanche, John of Gaunt's wife, which he called the Book of Duchessy. ஃபர்ஸ்ட் அவர் ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு புக்கை டிரான்ஸ்லேட் பண்றாரு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஒர்க் இஸ் டிரான்ஸ்லேட்டட் பை சாசர் ஃப்ரம் பிரெஞ்ச்? ரோமன் டி லா முடிஞ்சா அது பிரெஞ்சில் யார் எழுந்தது அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் டி லா ரோஸை பிரெஞ்சில் கில்மண்ட் அது மாதிரி ஏதோ நேம் வரும், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்புறம் நிறைய மைனர் ஒர்க்ஸ் எழுதுறாரு. அந்த பிரெஞ்சு ஒர்க்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு பார்த்தா என்ன ஒர்க்கு? அலிகரி, ஒரு முக்கியமான அலிகரி, ட்ரீம் அலிகரி. த புக் ஆஃப் டச்சஸி, த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிற ட்ரீம் அலிகரி 1369 அவர் எழுதின அலிகரி. எதுக்காக எழுதுறாருன்னா, அவரோட பேட்டர்ன் ஜான் ஆஃப் கண்டோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, பிளான்சி அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததை அப்படியே எழுதுறாரு, ஒரு அலிகரி எழுதுற. வாட் இஸ் மீன் அலிகரி? What is meant by allegory? A book, a story or a narrative that contains an inner meaning, deeper meaning, or a hidden meaning, or a symbolic meaning. That is called allegory. மேலோட்டமா பார்த்தா ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை டீப்பா பார்த்தா ஒரு ஹிடன் மீனிங்கோ ஒரு சிம்பாலிக் மீனிங்கோ இருக்கும். Can you give me example, famous example for religious allegory in English literature? Anyone? Animal Farm, sir. Animal Farm, yes, that is a political allegory. Very good. I am asking about religious allegory. Fairy Queen, sir. Spencer oda. Yes, Fairy Queen, Pilgrim Progress, இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் allegory. அனிமல் ஃபார்ம் வந்து பொலிட்டிக்கல் allegory. There are several kinds of allegory. நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். இது வந்து the book of Duchess வந்து ட்ரீம் allegory, neither political nor religious. It's called dream allegory, which is another famous book, famous dream allegory during this period. Here's the Plowman.
Okay. And கூடாது. which is Piers of yes, Piers the Plowman. And which is wholly in the manner of the reigning French school. Then almost certainly as a direct result of his visit to Italy, French influences disappear and Italian influences take their place. இது வந்து ஒரு French influence எது வரைக்கும் இருக்குன்னா இட்டாலி போற வரைக்கும் தான் இருக்கு. இட்டாலிக்கு போன அப்புறம் ஒரு இட்டாலியன் ஒர்க்ஸ் நிறைய இமிட்டேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 1370 இருந்து 1384 வரைக்கும் ஃபுல்லா இட்டாலியன் ஒர்க்ஸ் இமிட்டேட் பண்ணி எழுதுறாரு. Chaucer is the disciple of the great Italian master. For the house of fame clearly owes much to Dante. எந்த ஒர்க்க பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்பாங்க கம்பல்சரி. இது ஒரு 1 மார்க் क्वेश्चन. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் யாரோட ஒர்க்க பேஸ் பண்ணி இருக்குன்னு. யாரோட ஒர்க்? ஹவுஸ் ஆஃப் ஃபேம் டான்டியோடது சார். டான்டேவோடது. எஸ், டான்டே இஸ் another ஹியூமனிஸ்டிக் ரைட்டர். நம்ம பெட்ராக் பெக்காஷியோ பார்த்தோம்ல அது மாதிரி டான்டேவும் ஒரு இட்டாலியன் ரைட்டர். அதே மாதிரி எந்த ஒர்க்ல சாசரோட ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. எந்த ஒர்க்? ஹவுஸ் ஆஃப் ஃபேம் தான் சார். While Troilus and Cressida by far his longest single poem. Which of the following was the longest single poem by Chaucer? கேட்பாங்க. Longest single poem by Chaucer. Troilus and Cressida. Longest work by Chaucer, Canterbury Tales. ஆனா longest single poem by Chaucer, Troilus and Cressida. Yes. Do you understand? Is based upon the and in part translated from Boccaccio's Philostrato. Or Troilus Cressida வந்து longest single poem. அது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா பொக்காஷியோட Philostrato பேஸ் பண்ணிருக்கு. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து டான்டேவோட ஒர்க்கையும், Troilus and Cressida வந்து பொக்காஷியோட Philostrato பேஸ் பண்ணிருக்கு. The close of this period, the unfinished legend of Goodman may also be referred. அப்புறம் இதே பீரியட்ல லெஜெண்ட் ஆஃப் குட்மன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. ஃபைனலி he ceases to be Italian as he had ceased to be French and became English. கடைசியா 1384க்கு அப்புறம் பிரெஞ்சு ஒர்க்கையும் விட்டுட்டு இங்கிலீஷ் ஒர்க்கையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டா இதை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. சாரி, பிரெஞ்சு ஒர்க்கையும் இட்டாலியன் ஒர்க் இது ரெண்டையும் விட்டுட்டு பியூரா இங்கிலீஷ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிலீஷ் மீன்ஸ் ஸ்டைல், இங்கிலீஷ் ஸ்டைல் அவரோட ஓன் ஸ்டைல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. This does not mean that he no longer draws freely upon French or Italian material. He continues to do this to the end. It simply means that instead of being merely imitative, he becomes independent, relying upon himself entirely, even for the use to which he puts his borrowed themes. இங்கிலீஷ் பீரியட்லயும் அவர் நிறைய பாரோ பண்ணியிருக்காரு. கேண்டர்பரி டேல்ஸ்லயும் அவர் நிறைய பாரோ பண்ணியிருக்காரு இட்டாலியில இருந்து பிரெஞ்சுல இருந்து. பட் அவரோட கிரியேட்டிவிட்டி அப்படியே யூஸ் பண்றாரு. வெறும்னா இமிட்டேட் மட்டும் பண்ணாம இங்கிலீஷ் பீரியட்ல ஈவன் தோ ஹி borrowed the themes, ஸ்டைல் வந்து அவரோட சொந்த ஸ்டைலை யூஸ் பண்றாரு. To this last period belong, together with sundry minor poems, the Canterbury Tales, in which we have Chaucer's most famous and most characteristic work. இந்த பீரியட்ல நிறைய மைனர் ஒர்க் இருக்கு. பட் மேஜரா என்ன ஒர்க் சொல்லலாம்? ஓகே, இத ரிவைஸ் பண்ணுவோமா? இன்னைக்கு பார்த்தது எல்லாத்தையும். எஸ் சார். Social and political background. Let me revise. After revision I will ask questions. இப்போ நல்லா கேட்கோங்க. ரிவைஸ் பண்றேன், பண்ணிட்டு क्वेश्चंस கேட்பேன். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். சோஷியல் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல 3 பாயிண்ட்ஸ் முக்கியமா பார்த்தோம். ஒன்னு பிளாக் டெத் வருது 1348ல. பிளாக் டெத்துக்கு அப்புறம் பெசன்ட் ரிவோல்ட் வருது. பிளாக் டெத்துக்கு அப்புறம் ஃபெமின் வருது. ஃபெமினுக்கு அப்புறம் பெசன்ட் ரிவோல்ட் வருது. பெசன்ட் ரிவோல்ட்ல 3 பேர் அசோசியேட் இருக்காங்க. ஒன் இஸ் வாட் டெய்லர், ஜான் ஸ்ட்ரா, தென் ஜான் பால். கரப்ஷனுக்கு அப்புறம் அல்ல ஜான் வைக்லிஃப் அப்படிங்கிற ரிலேட்டட் இருக்காரு. ஃப்ளோலாக்ஸ் வந்து மேஜரா ரோல் பிளே. தென் தேர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நியூ லேர்னிங் otherwise called humanism. பெட்ராக் பொக்காஷியோ அவங்க 2 பேர் தான் வந்து மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 3 தான் வந்து ஏஜ் ஆஃப் சாசரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தென் வி ஸ்டடி அபவுட் சாசரை பத்தி படிச்சோம். அவங்க அப்பா வந்து வின்டர் வைன் மெர்ச்சன்ட், லெதர் மெர்ச்சன்ட். சாசர் வந்து 17th ஏஜ்ல வராரு. தென் பிரான்ஸ்ல போய் போறாரு.
பிரிசனரா மாட்டி ransom கொடுத்து காப்பாத்துறாங்க. அப்புறம் டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் நிறைய போறாரு. இத்தாலி போகும்போது இத்தாலியன் ஒர்க்க படிக்கிறார், பிரான்ஸ்ல இருக்க பிரெஞ்சு ஒர்க்க படிக்கிறார், இதெல்லாம் பார்த்தோம். தென் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒர்க், அவரோட புக் ஆஃப் டச்சஸும் ரோமன் டி லா ரோஸ் எழுதினாரு. இட்டாலியன் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுல்ஸ், ராயலஸ் அண்ட் கிறிஸ்டியா, லெஜெண்ட் ஆஃப் குட்மான் இதெல்லாம் எழுதினாரு. தென் இங்கிலீஷ் பீரியட்ல எழுதியிருக்காரு. Shall I ask you questions? Doubts இருந்தா சொல்லுங்க. எல்லாமே சைலண்டா இருக்கீங்க. ஓகே, இந்த மெத்தட்ல நம்ம டீச் பண்ணா ஓகேவா உங்களுக்கு? லைன் பை லைன் ரீட் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றது. Is it okay for you all? Yes, sir. Is it okay for you? Yes, sir. இப்படிதான் நம்ம டீச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாமே இப்படிதான் டீச் பண்ணுவோம். It will take at least 2 or 3 months to cover the first unit. At least 2 months. இது ஒரு லாங் ப்ராசஸ் தான், இருந்தாலும் இப்படி படிச்சா மட்டும் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். வீக்லி 4 days நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் சண்டே சம்டைம் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். அப்படி முடிச்சா நம்ம வந்து ஒரு 45 daysலேயே ஃபர்ஸ்ட் யூனிட் தரவு பண்ணிடலாம். உங்களோட வேலை நடத்துறது என்னோட வேலை, உங்களோட வேலை இதை பாயிண்ட் பை பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரைடே இருக்கும். ஃப்ரைடே நான் கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பேன். நேமை மென்ஷன் பண்ணி கேட்பேன். ஒவ்வொருத்தரையும் பேரையும் மென்ஷன் பண்ணி கேட்பேன். தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. 1 day ஃபுல்லாக, நாளைக்கு 1 day ஃபுல்லாக இருக்கு, ஃப்ரைடே ஃபுல்லாக இருக்கு. தரவு பண்ணிட்டாங்க. ஐ வில் ஆல்சோ புட் இஸ் இந்த குரூப்லேயும் இப்போ நடத்தின வரைக்கும் டெஸ்ட் போடுவேன், அதுவும் அட்டன் பண்ணுங்க. இந்த 2 daysக்குள்ள உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த இப்போ பார்த்த ஒரு 3 pages என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிடணும். இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இப்போ பிரசன்ஸ் நோட் இயர்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை டெக்ஸ்ட்ல, அது மாதிரி கேட்டா கூட நான் 1381 ஆன்சர் பண்ணிடுவேன். இல்லை சாசரோட மற்ற ஒர்க்ஸ் இப்போ இல்லை 4 ஒர்க்ஸ் தான் நம்ம பார்த்தோம், பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுல்ஸ் தான் பார்க்கல. அந்த மாதிரி ஒர்க்ஸ் கேட்டாலும் பண்ணுவேன். ஏபிசிலாம் ஒர்க் எழுதிருக்காரு. அந்த அளவுக்கு நீங்க தரவா படிச்சிருங்க. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஐ வில் கண்டக்ட் டெஸ்ட். இப்படி படிச்சீங்கன்னா இருக்கிற அத்தனை பேரும் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வேற எந்த சென்டரும் நடத்திருக்க மாட்டாங்க, நடத்தவும் மாட்டாங்க. நம்ம நடத்துறோம், கம்பல்சரி கிளியர் பண்ணிடலாம் அத்தனை பேருமே இந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிச்சீங்கன்னா. பண்ணலாமா? Yes, sir. அடுத்து வரக்கூடிய ஒரு 6 month வந்து நீங்க தவா மாதிரி இருக்கணும். வேற அது கொண்டாட்டங்கிறது ஃபங்க்ஷனு எக்ஸாம் எப்ப சார்? ஆகஸ்ட் வந்துடும். மார்ச்லயே நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. மார்ச்ல அது ஏப்ரல்ல, ஆகஸ்ட்ல வச்சிருவாங்க. ஏன்னா வேகன்ஸ் நிறைய இருக்கு. கம்பல்சரி வந்து எக்ஸாம் ஆகஸ்ட், அப்படியே தள்ளி போனாலும் செப்டம்பர்ல கூட வந்துடும். நம்ம வந்து ஆகஸ்ட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா சிலபஸ் முடிச்சிருவோம். எக்ஸாம் எப்போ இருந்தாலும் ஆகஸ்ட்டுக்குள்ள சிலபஸ் முடிச்சிருவோம். மறுபடி ஒருவேளை சப்போஸ் தள்ளி போச்சோம், அது வரைக்கும் ரிவிஷன் நடக்கும். நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிவிஷன் நடத்திட்டே இருப்போம். நம்ம விட்டுற மாட்டோம், முடிச்சுட்டு அப்படியே அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது. ஒரே பேட்ச் தான். சிலபஸ் ஆகஸ்ட்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ரிவிஷன் டெஸ்ட் போட்டுட்டே இருப்போம். அதனால நீங்க படிக்க வேண்டியது இதை ஒரு எனக்கு பண்ற ஹெல்ப்பா நினைச்சு பண்ணுங்க. டெய்லி நடத்துறது அன்னன்னைக்கு படிச்சிட்டீங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி பாஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் தான் நாளைக்கே கேட்டுருங்க. புரியல, சென்டென்ஸ் புரியல, வேர்டுக்கு மீனிங் புரியல, இல்லை இது சம்மந்தமா வேற எங்கேயா 1 மார்க் பார்த்தா புரியல அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரி என்கிட்ட கேளுங்க. அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த பேஜ் நான் படிச்சாச்சு, இல்லை எந்த கொஸ்டின் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது. அந்த நோட்ஸ் எடுங்க, தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. ஏன்னா ஒரு 3 months கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம்.
ஓகே, இதுதான் நமக்கான பிளான். அடுத்த 6 மந்த்ஸ்க்கான பிளான். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 முடிக்கிறோம், லேண்ட் பை லேண்ட் படிக்கிறோம். அடிஷனல் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நீங்க டெய்லி டெஸ்ட் தான். அப்புறம் போயம்ஸ், நாவல்ஸ், டிராமா எல்லாமே டெக்ஸ்ட் வச்சு லேண்ட் பை லேண்ட் தான் நடத்துறோம். ஒருவேளை சிலபஸ் முடிக்கலாம், மார்னிங் கிளாஸ் இருக்கும். மார்னிங் ஈவினிங் ரெண்டு கிளாஸ் இருக்கும். வீக்லி 4 days. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் டெய்லி கிளாஸ் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார், அந்த ராமச்சந்திரன் நாயரோடது எஸ்ஏஸ் ஆஃப் அவுட்லைன் ஹிஸ்டரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு மட்டும் இருக்கு, அந்த புக்காங்க சார்? ஆமா, அந்த புக் தான். அதே புக் தான். 150 rupeesனு கூகுள்ல போட்டிருக்கு, அந்த புக்காங்க சார்? அதே புக் தான். அது எஸ்ஏஸ்ன்னு இருக்கும். சரி, அது எஸ்ஏ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். ஹட்சன் புக் சார், இது வாங்குறது? ஹட்சன் புக் வாங்க, ஆன்லைன்ல இருக்கு. ஹட்சன் புக் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஓகே சார். எல்லா புக் ஷாப்ஸ்லயுமே ஹட்சன் புக் இருக்கும், ஆன்லைன்லயும் இருக்கு. ஹட்சன் புக் கம்பல்சரி வாங்குங்க. நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டேன் குரூப்ல. அது உங்களுக்கு ஆனா கஷ்டம், ஹோல் புக்கை படிக்கிற கஷ்டம். நீங்க புக்கை வாங்கிட்டீங்கன்னா மார்க் பண்ணி படிக்கலாம். ஒரு 150-200 அப்படிதான் வரும். ஹட்சன் புக், ராமச்சந்திரா 2 புக்கு கம்பல்சரி வாங்கிடுங்க. மற்ற புக்ஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிடுறோம் பிடிஎஃபா. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சஜஷன் சொல்லுங்க, உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, அப்பதான் வந்து எங்களுக்கு தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சார், நாவல் டிராமா சொல்லுங்க. டெக்ஸ்ட் நடத்துவீங்களாங்க சார்? நாவல் டிராமாலாம்? ஆமா, டெக்ஸ்ட் தான் இருக்கும். நாவல் வந்து 500 பேஜஸ் போச்சுனா அது நடத்த முடியாது. பிளஸ் டிராமாலாம் சின்ன சின்னதா இருக்கும், டிராமாலாம் நடத்திடலாம். ஷேக்ஸ்பியர் பிளேலாம் வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட் தான், இல்ல இதுவே கிடையாது. ஷேக்ஸ்பியரோட மற்ற பிளேஸ் எல்லாமே. நாவலை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 500 நாவலை எப்படி பண்ணுனா, ஒரு சிங்கிள் பேராகிராஃப் படிச்சு அதுக்கான மீனிங் ரீட் அவுட் பண்ண மாட்டேன். இப்போ புக்கை ரீட் அவுட் பண்ண மாதிரி ரீட் அவுட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு சிங்கிள் பேராகிராஃப்க்கும் அதுல என்ன 1 மார்க் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தனியா எடுத்து சொல்லிடுவேன். அட்லீஸ்ட் லேண்ட் பை லேண்ட் போட்டி கூட பேராகிராஃப் பை பேராகிராஃபா கம்பல்சரி போவோம் நாவலுக்கு. ஆனா டெக்ஸ்ட் வச்சு தான் அர்த்தம். ஓகேங்க. எனி அதர் டவுட்ஸ்? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஃபீஸ் எவ்வளவுங்க சார்? ஃபீஸ் வந்து 14,000 ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்செஷன் கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். அது பாஸ்கர் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நீங்க ரிசல்ட் கொடுத்தா போதும். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நாங்க கொரியர்ல அனுப்பிச்சிருவோம். மெட்டீரியல்ல கம்ப்ளீட்டா இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூனிட் முடிக்கிறேன்னா முடிச்சு அடுத்த ஒரு 5 daysல உங்க கையில வந்து மெட்டீரியல் இருக்கும். நீங்க வந்து அடுத்தடுத்த ரிவிஷனுக்கு வந்து இப்பயே அனுப்ப மாட்டோம், ஏன்னா நீங்க அப்புறம் மெட்டீரியல் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இப்போ நீங்க படிக்கிறது டெக்ஸ்டா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மெட்டீரியல் நாங்கள் போஸ்ட்ல கொரியர்ல அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு. அது எல்லாமே இந்த 14,000 இன்க்ளூட். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் தனியாக போகிறோம், அந்த டெஸ்ட் பேட்சும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் எவ்வளவுங்க சார்? டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து ஃப்ரீயா தான் போட்டுட்டு இருக்கோம், அதுக்கு ஃபீஸ் இல்ல. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் நான் ஃபீஸ் அப்புறமா சொல்றேன். ஓகே. இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் போட்டுட்டு இருக்கோம், சும்மா உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக. ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, thank you all. Thank you, sir. Thank you.